24வது நெய்வேலி புத்தக கண்காட்சி நிறைவு நிகழ்ச்சியில் தெலுங்கானா ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 4ஆம் தேதி முதல் 10 தினங்களுக்கு புத்தக திருவிழாவாக நடைபெறும் இந்த கண்காட்சியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தக பிரியர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நெய்வேலி புத்தக கண்காட்சி ஆண்டுதோறும் புத்தக திருவிழாவாக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். புத்தக பிரியர்கள் புத்தகம் வாங்க பல நகரங்களை நோக்கி படையெடுத்த நிலையில் பல மாவட்டத்திலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் புத்தக கண்காட்சிகளில் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கிச் செல்ல நல்ல வாய்ப்பாக இருந்தது. இந்த நெய்வேலி புத்தக கண்காட்சி 4ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டு 13ஆம் தேதி இரவு வரை நடைபெற்று நிறைவடைந்தது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்படும் தமிழகத்திலேயே 2வது பெரிய புத்தக கண்காட்சி இதுவாகும். இது 24வது புத்தக கண்காட்சியாகும். நெய்வேலி புத்தக கண்காட்சி 1998 முதல் நடந்து வருகிறது. இதில் 130 பதிப்பகத்தைச் சேர்ந்த 170 விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கல்வி, பொருளாதாரம், இலக்கியம், கணிதம், பொறியியல், அறிவியல், கவிதை, அரசியல், கல்லூரி, சிறுகதைகள், நாவல் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான போட்டித் தேர்வு புத்தகங்கள் உள்ளிட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் அனைத்து விதமான புத்தகங்களும் விற்பனைக்கு இருந்தது. நாட்டின் தலைசிறந்த பதிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் அரங்குகளை அமைத்துள்ளனர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எழுத்தாளர், பதிப்பாளர் கௌரவிக்கப்படுகிறார். குழந்தைகளுக்கு ஓவிய போட்டிகள், கட்டுரை போட்டிகள், குழந்தைகளுக்கு தேவையான மென்பொருள்கள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள், ராட்டினங்கள் உள்ள பல அம்சங்கள் நிறைந்துள்ளது. கல்வியில் பின்தங்கியுள்ள கடலூர் மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வியறிவை வளர்த்துக் கொள்ள நெய்வேலி புத்தக கண்காட்சி சிறப்பு அம்சமாக இருந்தது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 10வது நாள் நிறைவு விழாவில் தெலுங்கானா ஆளுநர் ஜிஷ்ணு தேவ் வர்மா விழாவில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். நிறைவு விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட தெலுங்கானா மாநில மாண்புமிகு ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா தனது உரையில் புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தையும் இந்தியாவின் கலாச்சார பெருமையையும் ஆழமாக எடுத்துரைத்தார். ஒரு சுரங்க பொதுத்துறை நிறுவனம் இவ்வளவு சிறப்பாக மாநிலத்திலேயே 2வது பெரிய புத்தக கண்காட்சியை நடத்துவது ஆச்சரியமளிப்பதாகவும் இது ஒரு அற்புதமான முயற்சி என்றும் அவர் பாராட்டினார். ஏராளமான பள்ளி மாணவர்கள் கண்காட்சிக்கு வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வாசிக்கும் தேசமே வழிநடத்தும் தேசம் என்பதை வலியுறுத்தியும் அவர் பேசினார்.